ஹாய் மக்களே, இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க. புரட்டாசி வந்தாவே இந்த மாதிரி ஒரு ரெசிபி எல்லாம் இறக்கிடுவோம்ல. சப்பாத்தி நான் பூரிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி ஆனியன் க்ரீன் கறிங்க. அதாவது பியாஸ் க்ரீன் கறி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த ஆனியனோட நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் ஃபுல்காக தான் செஞ்சுருக்கிறேங்க. ரொம்பவும் டேஸ்டியான இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சு, ஏன்னா புரட்டாசி முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ரெசிபியெல்லாம் செஞ்சுருங்க. இதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் இது லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மசாலா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, சீரகம், பிரிஞ்சி இலையை போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி, அந்த தக்காளி வதங்க விட வேண்டாங்க. இப்போ காஷ்மீரி சில்லி மிளகாத்தூளை போட்டு கசூரி மேத்தியை போடுங்க. அந்த தக்காளி வேகிறதுக்குள்ளேயே நம்ம அரைச்ச பேஸ்ட் மசாலாவை தண்ணி விட்டு நல்லா உள்ளே இறக்கி நல்லா வேக விட்டுறலாங்க. நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனை உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா அருமையான என்னுடைய ஸ்டைலில் ஆனியன்